வியூவர்ஸ், உலகத்துல உள்ள மிகப்பெரிய 8 சமையல் கூடங்களை பத்தியும் நம்ம இந்தியாவுல தினமும் சமைக்கிற லட்சக்கணக்கான இலவச உணவுகளை பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க சமைக்கிற உணவுகள் எல்லாம் பார்க்க வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது அக்ஷய பாத்ரா. இந்த அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன் நம்ம இந்தியாவுல உள்ள பெங்களூர்ல தான் இருக்குது. இந்த அமைப்பு தான் உலகத்திலேயே தினமும் அதிகமான உணவுகளை இலவசமா மாணவர்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்தியா முழுக்க 65 சமையல் கூடங்கள் இருக்குது. இவங்க தினமும் 20 லட்சம் மாணவர்களுக்கு இலவசமா உணவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. பெங்களூர்ல இருக்கிற இந்த ஒரு அக்ஷய பாத்ரா சமையல் கூடத்துல மட்டும் தினமும் 75,000 மாணவர்களுக்கு உணவு சமைச்சு இந்த மாதிரி பாத்திரங்களை போட்டு பேக் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வண்டியில போய் இவங்களே ஃப்ரீயா உணவுகளை கொடுக்கறாங்க. இந்த சமையல் கூடத்துல 230க்கும் அதிகமான ஊழியர்கள் வேலை செய்றாங்க. இவங்க சமைக்கிற உணவுல இருந்து பாயாசம் வரைக்கும் எல்லா உணவுகளையும் ரொம்பவும் ஹைஜீனிக்கா சமைக்கிறாங்க. மாணவர்களுக்கு கொடுக்கிற உணவுங்கிறதுனால தினமும் இவங்க சமைக்கிற உணவுடைய தரத்தை செக் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு உணவு கொடுத்து விடுறாங்க. இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். மக்கள் கொடுக்கிற டொனேஷனாலையும் கர்நாடகா கவர்மெண்ட் உடைய உதவினாலையும் 13 வருஷமா இந்த குழந்தைகளுக்கு இலவசமா உணவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது பாபா மில்லன். ராஜஸ்தான்ல உள்ள மவுண்ட் அபுல தான் இந்த மிகப்பெரிய சமையல் கூடம் இருக்குது. இவங்க தினமும் 40,000 மக்களுக்கு இலவசமா உணவு சமைச்சு கொடுக்கறாங்க. இந்த கோவிலுக்கு வர வாலண்டியர்ஸ்களே இந்த உணவுகளை சமைக்க உதவி செய்றாங்க. 1990ல இருந்து 32 வருஷத்துக்கு மேல இவங்க இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு ஆரோக்கியமான வெஜ் உணவை 3 வேளையும் ஃப்ரீயா கொடுக்கறாங்களா. இந்த சமையல் கூடம் மொத்தமும் சோலார் பவர்ல இயங்குது. இங்க உள்ள பெரிய அடுப்புகள், பாத்திரங்கள்ல இருந்து கரண்டிகள் வரைக்கும் எதுவுமே துருள் பிடிச்சிட கூடாதுன்னு எல்லாத்தையுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செஞ்சு வச்சிருக்காங்க. இலவசமா கொடுக்கிற உணவா இருந்தாலும் தினமும் இந்த உணவுடைய தரத்தையும் சுவையையும் இங்க உள்ள ஆபீசர்கள் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க வரவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறாங்க. இந்த கோவில்ல ஒரே நேரத்துல 15,000 பேர் உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? வீட்டை விட்டு துரத்தி விடப்பட்ட ஏகப்பட்ட முதியவர்கள் இங்க வந்து அவங்களால முடிஞ்ச வேலைகளை செஞ்சு இவங்க கொடுக்கிற சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஓணம் சத்யா. கேரளால ஓணம் பண்டிகையை 10 நாள் வரைக்கும் கொண்டாடுவாங்க. கேரளால உள்ள விநாயகர் கேட்டரஸ்ங்கிற சமையல் கூடத்துல 1.5 லட்சம் பேருக்கு ஓணம் சத்யா உணவை சமைச்சு கொடுக்கறாங்க. இவங்க பெரிய அளவுல மிஷின்களை பயன்படுத்தாம பாரம்பரிய சமையல்காரங்களை வச்சு எல்லா உணவுகளையும் சமைக்கிறாங்க. சமைச்ச உணவுகளை இந்த மாதிரி பாத்திரங்கள்ல அடைச்சு நிறைய கோவில்களுக்கும் சில ஹோட்டல்களுக்கும் கொடுத்து விடுறாங்க. சாதம், சாம்பார், அவியல், அப்பளம், பாயாசம்னு கிட்டத்தட்ட 15 ஐட்டம்களை சாப்பிட கொடுக்கறாங்க. ஓணம் ஃபெஸ்டிவல் டைம்ல கேரள மக்கள் கோவிலுக்கு போயிட்டு இந்த ஓணம் சத்யா உணவை தான் விரும்பி சாப்பிடுவாங்களாம். அடுத்தது சமர்கண்ட் பிரெட். உஸ்பெகிஸ்தான்ல உள்ள இந்த சமையல் கூடத்துல தினமும் 15,000 சமர்கண்ட் பிரெட் இவங்களுடைய பாரம்பரிய முறையில செய்றாங்க. ஒவ்வொரு பிரெட்டும் 1ல இருந்து 1.5 கிலோ வெயிட்ல இருக்குமா. இங்க உள்ள மசூதில கூட இந்த பிரெட் தான் ஃப்ரீயா சாப்பிட கொடுக்கறாங்க. இந்த பிரெட் உஸ்பெகிஸ்தானுடைய பாரம்பரிய பிரெட். 10 நாள் வரைக்கும் இந்த பிரெட் கெட்டு போகாதாம். அதுலயும் உஸ்பெகிஸ்தான்ல இவ்ளோ பெரிய பிரெட் இந்திய மதிப்புக்கு 80 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்குள்ள தான் விக்கிறாங்க. அடுத்தது குலாப் ஹல்வா. ராஜஸ்தான் பள்ளியில உள்ள இந்த சமையல் கூடத்துல தினமும் 700 கிலோ குலாப் ஹல்வா ஸ்வீட் செய்றாங்க. கேஸ் அடுப்புல சமைச்சா இவங்களுடைய பாரம்பரிய டேஸ்ட் மாறுதுன்னு இப்பவும் இந்த நிலக்கரியை வச்சு தான் இந்த ஸ்வீட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி கலக்காத சுத்தமான பாலை இவங்க நேரடியா விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து தினமும் இந்த ஸ்வீட்டை சுட சுட செய்றாங்க. இந்த ஸ்வீட்டை இந்த மாதிரி தட்டுகள்ல போட்டு வண்டியில வச்சு எடுத்துட்டு போய் இவங்களுடைய கடைகள்ல விக்கிறாங்க. இவங்களுக்கு பள்ளி முழுக்க ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன ரோட்டு கடைகள் தான். இப்பவும் நியூஸ் பேப்பர்ல வச்சு தான் இந்த ஸ்வீட்டை சாப்பிட கொடுக்கறாங்க. இவங்க செய்யற இந்த குலாப் ஹல்வாவுடைய டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குமா. இதனாலேயே பள்ளியில உள்ள மக்கள் தினமும் இந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிடுறாங்க. அடுத்தது லேம்ப் பார்பகோவா. மெக்சிகோ டெக்சாகோல உள்ள இந்த சமையல் கூடத்துல தினமும் 5,000 கிலோ லேம்ப் பார்பகோவாவை பாரம்பரிய முறையில சமைக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி செங்கல் அடுப்புகள்ல கட்டைய போட்டு நெருப்பு மூட்டி இந்த அடுப்பை சுத்தி மேங்கோவா இலைகளை வைக்கிறாங்க. இந்த இலைகளை இந்த மாதிரி சுத்தி வச்சதுக்கு அப்புறம் இவங்க செய்யற இந்த குழம்பு சட்டியை இந்த அடுப்புக்குள்ள வச்சு இது மேல ஃபுல்லா ஆட்டுக்கறியை போட்டு பேக் பண்ணி 11 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி மூடி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சுட சுட இந்த கறியை எடுத்து ஷவர்மா மாதிரி ரொட்டில வச்சு சாப்பிடுறாங்க. இன்னும் சிலர் இந்த கறியை கபாப் மாதிரி அப்படியேவும் சாப்பிடுறாங்க. இந்த கறியோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குமா. இதனாலேயே மெக்சிகோல இருக்கிற மக்கள் காலையில 10 மணில இருந்தே இந்த கடைக்கு வந்து கியூல நின்று இந்த லேம்ப் பார்பிகோவா கறியை வாங்கிட்டு போறாங்க. அடுத்தது ஸ்பைசி சிக்கன் ஸ்டீவ். சவுத் கொரியால உள்ள இந்த சமையல் கூடத்துல தினமும் 1,700 கிலோ சிக்கன் ஸ்பைசி ஸ்டீவ் உணவை பாரம்பரிய முறையில கட்டைகளை வச்சு சமைக்கிறாங்க. இவங்க அடுப்பு எரியறதுக்கு கேஸ் தான் மெயினா பயன்படுத்துறாங்க. ஆனா இவங்களுடைய பழமையான டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக அடுப்புக்கு கீழே கொஞ்சம் கட்டைகளை போட்டு வைக்கிறாங்க. இந்த இடத்துல மட்டும் 240க்கும் அதிகமான சின்ன சின்ன அடுப்புகளை வச்சு சமைக்கிறாங்க. பெரிய அடுப்புல பெரிய சட்டியை வச்சு சமைச்சா இவங்களுடைய பழமையான டேஸ்ட் வரலங்கிறதுனால இப்பவும் இந்த மாதிரி சின்ன சின்ன அடுப்புகளை வச்சு சமைக்கிறாங்களாம். இவங்க ஊத்துற இந்த சாஸ் தான் இவங்களுடைய சீக்ரெட் இன்கிரிடியன்ட்ஸ். இதனால இவங்க சமைக்கிற இந்த ஸ்பைசி சிக்கன் ஸ்டீவ் டேஸ்ட் வேற எங்கேயுமே கிடைக்காதாம். நம்ம கடைசியா பார்க்க போறது கோல்டன் டெம்பிள். உலகத்திலேயே நம்ம இந்தியாவுல தான் மக்களுக்கு தினமும் அதிகமான இலவச உணவுகளை கொடுக்கறாங்க.
இதுல முதல் இடத்துல இருக்கிறது பஞ்சாப்ல இருக்கிற இந்த ஹர்மந்திர் சாஹிப் கோல்டன் டெம்பிள் தான். இவங்க தினமும் 1,00,000 பேருக்கு 3 வேளையும் இலவசமா உணவுகளை கொடுக்கறாங்க. யாரு வேணாலும் இங்க போய் எவ்வளவு உணவு வேணாலும் ஃப்ரீயா சாப்பிடலாம். இந்த கோவிலுக்கு வர வாலண்டியர்ஸ்களே இங்க உள்ள நிறைய வேலைகளை செய்றாங்க. இந்த கோவில்ல உள்ள சமையல் கூடத்துக்கு வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி ஃப்ரீ கிச்சன்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே கொடுத்திருக்காங்க. அதாவது இதுதான் உலகத்திலேயே இலவசமா உணவு சமைச்சு கொடுக்கிற மிகப்பெரிய சமையல் கூடம். ஹார்ட் ராக் மியாமில உள்ள இந்த ஹார்ட் ராக் ஸ்டேடியம்ல ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது 2,15,000 ஆடியன்ஸ்க்கு இந்த கிச்சன்ல உணவுகளை சமைக்கிறாங்க. மேட்ச் நடக்கிற அன்னைக்கு 3000 ஊழியர்கள் இங்க உணவு சமைக்கிறதுக்காக மட்டுமே வேலைக்கு வராங்க. அந்த 3000 ஊழியர்களையும் சீஃப் செஃப்பான டயானிங்கிற இவங்க தான் ஒரே ஆளா மெயின்டைன் பண்றாங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 36 மணி நேரத்துக்கு முன்னாடியே இவங்க உணவுகளை சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க குறைஞ்சது இங்க 10,000 ஹாட் டாக் செய்றாங்க, 25,000 பீஸா செய்றாங்க, 40,000 பாக்ஸ் பாப்கார்ன்களை செய்றாங்க, 20,000க்கும் அதிகமான பர்கர்களை செய்றாங்க. இந்த மாதிரி 2,15,000 பேருக்கு உணவுகளை ப்ரிப்பேர் பண்ணி இதுங்களெல்லாம் ப்ராப்பரா பேக் பண்ணி ஸ்டேடியம்ல உள்ள 26 ஃபுட் கோர்ட்டுகளுக்கு அனுப்புறாங்க. இதோட மட்டும் இவங்க வேலை முடியல. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டை ஓபன் பண்ணி ஆடியன்ஸ்களை உள்ள விடுறாங்க. ஆடியன்ஸ் உள்ள வந்த உடனே அவங்களுக்கு தேவையான உணவுகளை ஃபுட் கோர்ட்ல வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த உணவெல்லாம் வேகமா சேல்ஸ் ஆகுதோ அதெல்லாம் இவங்க மறுபடியும் குக் பண்ணி ஃபுட் கோர்ட்ல ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க எல்லாரும் ஜாலியா உட்கார்ந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள இருக்கிற இவங்க எல்லாரும் பரபரப்பா சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்களுடைய வேலை முடியறது இல்ல. ஏன்னா மீதமான உணவுகள் எல்லாம் பேக் பண்ணி வாலண்டியர்ஸ் கிட்ட கொடுத்து தெருவோரங்கள்ல வாழ்றவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் சமைச்ச பாத்திரங்கள் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சாதான் இவங்களுடைய வேலையே முடியுது. அடுத்தது இந்தியன் ஏர்லைன்ஸ் கிச்சன். நம்ம இந்தியாவுல உள்ள டெல்லியில இருக்கிற இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல மட்டும் ஒரு வருஷத்துக்கு 40 கோடி பேசஞ்சர்கள் விமானத்துல பயணம் பண்றாங்க. டெல்லிக்கு வர எல்லா விமானங்களுக்கும் தாஜ் சாட்ஸ்ங்கிற இந்த கிச்சன்ல தான் தினமும் உணவுகளை சமைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இங்க 10 லட்சத்துக்கும் அதிகமான பேசஞ்சர்களுக்கு உணவு சமைக்கிறாங்க. பொதுவா விமானத்துல 8,000 ஃபீட் உயரத்துக்கு மேல பறக்கும் போதுதான் பேசஞ்சர்களுக்கு உணவுகளை சாப்பிட கொடுப்பாங்க. இதனால நம்ம ரெகுலரா சமைக்கிற உணவுக்கும் விமானத்துல போறவங்களுக்காக சமைக்கிற உணவுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. விமானத்துல கொடுக்கிற உணவுல எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்தாலோ இல்ல உணவுல இருந்து அதிகமான ஸ்மெல் வந்தாலோ விமானத்துல போறவங்களால அதிக உணவை ஒழுங்கா சாப்பிட முடியாது. இங்க ஒரு மணி நேரத்துக்கு 10,000 சமோசா சுடுறாங்க, 15,000 இட்லியா விக்கிறாங்க, 25,000 ரொட்டி ரோல்களையும் கூட செய்றாங்க. ஒரு நாளைக்கு மட்டும் இந்த கிச்சன்ல 2 லட்சம் பேருக்கு சாதமும் குழம்பும் செஞ்சு இந்த மாதிரி இந்தியன் பிளாக் கலர்ல பேக் பண்ணி விமானங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க இந்த கிச்சன்ல சமைக்கிறதை விட சமைச்ச உணவுகளை இந்த மாதிரி ப்ராப்பரா பேக் பண்ணி அடுக்கி விமானத்துக்கு டைமுக்கு அனுப்புறது தான் பெரிய வேலையே. வெஜ் தனியா, நான் வெஜ் தனியா, எக்கனாமிக் கிளாஸ் தனியா, பிசினஸ் கிளாஸ் தனியான்னு இங்க 24 மணி நேரமும் சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க சமைக்கிற உணவுகளை 24 மணி நேரத்துக்குள்ள பேசஞ்சர்களுக்கு சாப்பிட கொடுத்துடணுமா. இதனால இவங்க மொத்தமா சமைச்சு வைக்காம விமானங்களுடைய டைமுக்கு ஏத்த மாதிரி 24 மணி நேரமும் இங்க சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு இங்க 6,000 ஆம்லெட்டுகளை செய்றாங்க. வேகமா ஆம்லெட்டுகளை செய்யணுங்கிறதுக்காகவே இப்ப இந்த மாதிரி மிஷின்கள் மூலமாவே முட்டையை ஊத்தி ஆம்லெட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 365 நாளும் இந்த கிச்சன்ல லீவே இல்லாம 24 மணி நேரமும் சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள். கர்நாடகால உள்ள இந்த ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள்ல 40,000 பேருக்கு தினமும் இலவசமா உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பிரசாதத்துக்காக மட்டும் தினமும் 50,000 லட்டுகளும் 60,000 முறுக்குகளும் சுடுறாங்க. அதுலயும் இங்க 8 வகையான லட்டுகளை செஞ்சு பிரசாதமா கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட 75 வருஷமா தினமும் இந்த கோவில்ல இலவசமா உணவு கொடுத்துட்டு இருக்காங்களாம். இப்பவும் கூட இங்க விறகு அடுப்புல தான் உணவுகள் எல்லாம் சமைக்கிறாங்க. விறகு அடுப்புல 10 பேருக்கு சமைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா இவங்க தினமும் 40,000 பேருக்கு விறகு அடுப்புல சமையல் செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் விசேஷ நாட்கள்ல இங்க மக்கள் கூட்டத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாதாம். அந்த மாதிரி டைம்ல இவங்க 24 மணி நேரமும் இந்த கோவிலுக்கு வர பக்தர்களுக்காக தொடர்ந்து சமைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஓகே வியூவர்ஸ், இந்த சமையல் கூடங்கள் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.